இருக்கிறார். 88ஆம் சங்கீதம் போன வாரம் தியானித்த அதே வசனம் பைபிள் நீங்க யார் திருப்ப வேண்டாம். இப்போ நீங்க என்ன மட்டும் கவனிங்க. கொஞ்சம் நேரத்தில் நிறைய மெசேஜ் நான் உங்களுக்கு பேச வேண்டி இருக்கிறது. ப்ரொஜெக்ட்ல ஒரு வசனத்தை பாருங்க, நோட் பண்ணிக்கங்க. 88ஆம் சங்கீதத்தில் இந்த தரிசன தலைவன் பண்ணுகிற ஜெபத்தை கேளுங்க, சேர்ந்து படிக்க. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே. காமனாலாம் பேசல, உச்சரிக்கிற வேர்டை பாருங்க. உச்சரிக்கிற வேர்டுல பிசிறு இல்ல, உச்சரிக்கிற வேர்டுல அந்த உரிமையை பாருங்க. என் ரட்சிப்பின் தேவன் எல்லாம் சொல்லுங்க பாக்கும். இப்போ சராசரி மக்கள் அம்மா, ஆயா, அத்தை அப்படிம்பாங்க. ஆனா அந்த உரிமை உள்ளவர்கள் எம்மா, எப்பா, எத்தம்மா அப்படின்னா ஏன் உச்சரிப்பு மாறுது அப்படின்னா அவங்கள எனக்குரியவர்களாக பேசுவாங்க. எத்தனை பேர் ஆமா தானே? அத்தை அப்படிங்கிறவங்களுக்கும் எத்த அப்படிங்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏன்னா அவ எல்லாம் சொல்ல போறாங்க, அவ எனக்குரியவள். ஆமே சொல்லுங்களேன். எப்பா, எம்மா அப்படிங்கிறவங்களுக்கும் அப்பா, அம்மா அப்படிங்கிறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப இந்த மனுஷன் உச்சரிக்கிறார் பாருங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. என் தேவனாகிய, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே. அப்ப கர்த்தரை எப்படி அவர் எழுப்புறார், கர்த்தரை எப்படி தட்டுறார், கர்த்தரை எப்படி கவனத்தை தன் பக்கம் திருப்புறார் பாருங்க. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தர். அப்போ நீங்க பைபிள் வரிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் சராசரியா எழுதப்பட்ட வார்த்தையும் தரிசனத்தோடு ஒரு மனிதன் பார்க்கிற பேசுகிற வார்த்தைக்கு வித்தியாசம் கவனிக்கணும். வெற்றியும் தோல்வியும் எங்க இருக்குன்னா பைபிள் அல்ல, கர்த்தர்கிட்டையும் இல்ல, நம்முடைய மனநிலையில் தான் இருக்கிறது. கடவுள் பொதுவானவர், கடவுள் யாருக்கும் சொந்தம் அல்ல. வேதம் பொதுவானது, ஆனால் இதை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதில் தான் நம்ம வெற்றி இருக்க தவிர கடவுள் மேலாம் பாரம் சொல்லக்கூடாது. மரண சுற்றுலாம் போனா அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா, நீ சாமி சாமின்னு போனிய, இந்த சாமி ஒண்ணு கை விட்டுடுச்சான் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ கடவுள் யாரையும் கைவிட மாட்டார். கடவுள் இருக்கிறவராகவே இருப்பார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் கர்த்தர். அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம், அவர்தான் துவக்கம், அவர்தான் முடிவு, அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமானவர். கடவுள் மேல குறை சொல்வது அது ஒரு ஹேபிட். மனுஷன் மேல, மக்கள் மேல, உறவு மேல குறை சொல்லி முடிச்சுட்டு முடியாதவனுக்கு கடைசியா சொல்ற இன்னொரு கடைசி ஃபைனல் என்னன்னா கடவுள் மேல பழிய போட்டுருவாங்க. கடவுள் இதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு படைச்சவருக்கு தெரியும். அப்ப கடவுளை அவன் எப்படி கையில் எடுக்கிறான் படிங்க. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எப்ப பார்த்தாலும் ஒரு வேளைக்கு போகாம அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு கத்தி கிடக்குறாங்களா? அப்படின்னா அப்படி இல்லை. இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொன்னால் அவங்க சிந்தை, அவங்க நோக்கம், அவங்க எதிர்பார்ப்பு ஜெயிக்க வேண்டும், வாழ வேண்டும், இந்த விண்ணப்பத்திற்கு பதிலை வாங்கியாக வேண்டும், எப்படியாக வெற்றி பெற வேண்டும், எப்படியாக நான் தோற்று விடக்கூடாது. அந்த ஜெயத்திற்கு வெற்றிக்கான ஒரே ஒரு வாய்ப்பு பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் தான். அப்படிங்கிற விஷயம் இந்த சங்கீதக்காரன் தாவீதுக்கு தெரிந்திருந்தது. அதனாலதான் டார்கெட் பண்ணி ஜெபம் பண்றான் பாருங்க. இதான் விஷன் பிரேயருக்கும் ஆர்டினரி பிரேயருக்கும் இருக்கிற வித்தியாசம். என் தேவனாகிய ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். அப்படி என்றால் என்ன பொருள்? போவேன், வருவேன், நடமாடுவேன், சமையல் பண்ணுவேன், ஆடு மாடு மேய்ப்பேன், அத்தனை வேலை பார்ப்பேன். என் ஆழ் மனதில் இருக்கிற சிந்தை, சத்தம் எல்லாம் கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே. ஒரு கோல், ஒரு வெறி, இல்லாவிட்டால் ஒரு சாதிக்க வேண்டிய அந்த ஆசை, நான் எப்படி ஆகிலும் ஜெயித்து விட வேண்டும் என்கின்ற உள்ளே இருக்கிற அந்த விருப்பம், அந்த வெக்கை ஜெபமாக, ஜெப சத்தமாக. பைபிள் அண்ணால் சத்தம் இல்லாமல் முன்முன்போடு ஜெபித்தாளாம். அதுபோல சத்தம் எழும்பி கர்த்தரை தன் பக்கம் திருப்பார். அந்த சங்கீதம் ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மரித்து குழியில இறங்குறவனை போல இருக்கிறேன். ஒருவேளை நான் மரித்து விட்டால் அதுக்கப்புறம் உங்க கிருபை எனக்கு என்னத்திற்கு? இப்பொழுதே எனக்கு உம்முடைய கிருபை வேண்டும், இப்பொழுதே எனக்கு உம்முடைய தயவு வேண்டும். மரித்தவனும் மரணத்தில் இருக்கிறவனும் உம்மை துதிப்பானோ? இல்லையே கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். இவ்வளவு நீண்ட
நீட்டா விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கர்த்தருக்கு இல்ல. ஆனா இரவும் பகலும் அவன் சிந்தையெல்லாம் கர்த்தரை விடல. எப்படி ஜெபிக்கிறாரு? என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இரவும் பகலும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். அப்படி என்றால் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் தான் டார்கெட் பிரேயர். எல்லாம் சொல்லுங்களேன். அதுக்கு பேர் தான் டார்கெட் பிரேயர். எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து. அதுக்கு பேர் தான் டார்கெட் தரிசன ஜெபம். இந்த அர்த்த வார்த்தைப்படி என் விண்ணப்பம் உம்முடைய சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். இங்க பாருங்க, கேட்க மாட்டீங்களா? வருவதாக, சாய்த்தருளும். அப்படி என்றால் பிரேயர்ல விசுவாசம் கலந்து போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். சாய்வதாக, சாய்க்க மாட்டீரோ அப்படிலாம் கேட்கல. சாய்வதாக, என் விண்ணப்பம் உம்முடைய சமூகத்திற்கு வருவதாக, உங்கள் செவி சாய்வதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாஞ்சுதான் ஆகணும், ஜெயம் கொடுத்துதான் ஆகணும், பதில் கொடுத்துதான் ஆகணும். எப்படியோ எனக்கு நீ வெற்றி கொடுத்துதான் ஆக வேண்டும். அப்போ ஒரு பிரேயர் பிசுறு இல்லாம, ஒரு ஜெபத்தை விசுவாச கண்ணோட்டத்தோடு கூட நான் ஜெபிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து ரொம்ப கிளாரிட்டி தெளிவோடு இந்த விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இதான் விஷன். 72ஆம் சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தை படிச்சு பார்த்தா அங்க ஒரு மனுஷன் ஜெபிப்பார் பாருங்களேன். அந்த வசனம் அப்படிதான். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். 4ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் அப்படின்னா என்ன? அப்படியே அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? நான் ஊர்பட்ட குப்பையை அள்ளி வச்சுக்கல, ஆனா எல்லாம் எனக்கு உயிரோட்டமா இல்லை, ஒன்றை நான் கேட்டேன். அப்படி என்றால் ஒரு மனிதன் சாதிக்கிற மனிதனுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கும். அது நிறைவேற்றின பிறகு அடுத்த தரிசனத்துக்குள்ள போவான். சொல்லுகிறான் பாருங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். திரும்ப சொல்லுங்க பார்க்கும். திரும்ப சொல்லுங்க, ஒன்றைன்னு சொல்லுங்க பார்க்கும். அப்ப உள்ள இருக்கிற ஒரு தரிசனம். அப்துல் கலாம் ஐயா சொல்ற மாதிரி, நீ தூங்கும் பொழுது வருவதில்லை தரிசனம், உன்னை தூங்க விடாமல் அடிப்பதுதான் தரிசனம். ஒன்றை நான் கேட்டேன், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அது விழுந்தாலும் எழுந்தாலும் உன்னுடைய விஷன் கிளியரா இருந்தா அந்த பொறுப்பு அவனை சார்ந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் யோபு சொல்லுவாரு, என்னை கொன்று போட்டாலும் சரி நான் அவரிடத்தில் அந்த உத்தமத்தோடு நம்பிக்கையோடு இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். மனிதன் புத்தி அப்படின்னா குரங்கு மாதிரி இங்க இருந்துகிட்டே அங்க தாவுறது, அங்க இருந்துகிட்டே எங்க தாவுறது. அதனால கர்த்தர் என்றால் ஒருவர் தான், ஜெயம் அவரிடத்தில் தான் வரும். தாவீது சொல்லுவாரு, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து எனக்கு ஜெயம் வராது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஜெயம் என்பது ஒருவர், வெற்றி என்பது ஒருவர், அந்த வெற்றியை பெறுவதும் ஒருவர். அதான் சொல்றாரு பாரு கரெக்டா. எனக்கு எல்லாம் குழப்பம் கிடையாது, என்கிட்ட தடுமாற்றம் கிடையாது, என்கிட்ட அப்பப்ப நான் இந்த வேலை கிடையாது. எனக்கு ஒரே வேலை தான். என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்பேன். இதான் லட்சியம், இதான் விஷன், இதான் டார்கெட். அதையே நான் நாடுவேன். அந்த அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும், அதற்காக நான் தெரிந்து கொள்கிற இடம் கர்த்தருடைய ஆலயம். ஆமென் என்று சொல்லுங்களேன். அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு மகிமையை பார்க்க வேண்டும் என்பதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார். இதுக்கு பேர் தான் அந்த பிரேயர், அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ். அப்படி என்றால் ஜெபமும் அந்த விசுவாசத்தின் உறுதியும். அப்போ ஜெபம் விசுவாசத்தை நீங்க பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். தரிசனம், ஜெபம், விசுவாசம். சொல்லுங்க, தரிசனம், ஜெபம், விசுவாசம். இது மூன்றையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. உள்ள உள் உறுப்பு இருக்குல்ல, கிட்னி, கல்லீரல், நுரையீரல், இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஜாயின். இது மூணுல எது அடிபட்டாலும் உயிருக்கு ஆபத்து. இது நல்லா இருந்து அது நல்லா எல்லாம் கிடையாது. மூன்றும் சரியாய் ஃபங்க்ஷன் ஆகணும். அந்த மாதிரி தரிசனம், ஜெபம், விசுவாசம். எல்லாம் மறுபடியும் சொல்லுங்களேன். தரிசனம், ஜெபம், விசுவாசம். இதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்க ஆரம்பிச்சிடணும். அப்பதான் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். மகிமை என்றால் என்ன?
சாதாரண மனிதனை கர்த்தர் மறுரூபப்படுத்துவது, சாதாரண மனிதனை கர்த்தர் ஹைலைட் பண்ணுவது, ஒன்றும் உதவாதவன் என்று உலகம் தள்ளும் பொழுது அவனை கர்த்தர் உலகத்துக்கு அடையாளப்படுத்துவது, உலர்ந்த எலும்புகள் உயிரடைவது, இந்த மாற்றத்தை மறுரூபத்தை கொடுக்கிற அந்த கடவுள் ஒரு மனிதனை எதிர்பார்க்கிறார். அந்த மனிதனுக்குள்ளே தரிசனம் இருக்கிறதா, ஜெபம் இருக்கிறதா, என்னை அவன் விசுவாசிக்கிறானா? யோவான் 11:40 மார்த்தாளை பார்த்து இயேசு சொல்லுவார், மார்த்தாள், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மரித்து போன பிணம் அழுகின நிலையில் 4 நாட்கள் கல்லறைக்குள் இருக்கிறது. டெட் பாடி 24 hours தான் லிமிட்டு. அதுக்கப்புறம் கல்லறையில் கொண்டு வச்சுட்டாங்க. வச்சா 4 நாள் கழிச்சு நம்முடைய சரீரம் எப்படி இருக்குன்னா அதே அழகாக இருக்காது. 4 நாட்கள் கழித்து அந்த ஒரு நாற்றம் வரும். அது எப்படி இருக்கும்? அழுகி இருக்கும். அப்போது அந்த இயேசு லாசர்வை உயிரோடு எழுப்ப வராரு. இது எப்படிங்க இப்போ கல்லை பிரட்டுறீங்க? பிணம் நாருமே, நாற்றம் எடுத்து விடுமே அப்படி என்று இயேசுவை பார்த்து எல்லாரும் கேட்பது போல மார்த்தாளும் கேட்கிறாள். அப்பொழுது இயேசு சொன்னார், நாரும் என்பதுதான் உண்மைதான். அது கொழகொடத்து இனி கையால் தொட முடியாத அளவிற்கு அது வேற மாதிரி போயிருக்கும். அந்த சடலம் சிதைந்திருக்கும், அது உண்மை. அதையும் மாற்ற என்னால் முடியும். ஆனால் நீ விசுவாசிக்கிறாயா? கர்த்தர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ விசுவாசித்தால், திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம், திரும்ப சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க எல்லாரும். நீ விசுவாசித்தால். அப்ப மேட்ரு வந்து ஆண்டவற்ற இல்ல. நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் பூஜை பண்ற கடவுள் இல்ல. பூஜைக்கேற்ற பூவதுங்கிற மாதிரி ஏசாமி பூஜை பண்ற கடவுள் இல்ல. அவரை தொட்டு கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் அவர் யாரு கண்ணிலுமே மாட்டல. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஓடி தொட வந்த மரியாதை பார்த்து என்ன தொடாதன்ட்டார். ஏன்னா நீ தொட்டு வணங்கக்கூடிய கடவுள் நான் அல்ல, நான் கடவுள் என்று நீ விசுவாசித்தாலே போதும். அப்ப ஜீசஸினுடைய ஹார்ட் பீட் என்ன? இயேசுவினுடைய வெற்றி எங்கே இருக்கிறது? நீ விசுவாசித்தால். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பக்கம், நீ விசுவாசித்தால். கையை உயர்த்தி அல்லேலூயா. நீ விசுவாசித்தால். திரும்ப சொல்லுங்களேன், மாற்றம் வரும். மார்த்தாளே நீ விசுவாசித்தால் உனக்குள்ளே மாற்றம் வரும். அப்படி என்றால் என்ன பொருள்? உனக்கு தேவையானது ஒன்றுதான். அது 4 நாள் ஆயிடுச்சு, அது நாத்தம் பிடிச்சிருக்கும், புழு ஆயிருக்கும், அதுக்கு உடம்பெல்லாம் மேனில சிதைஞ்சிருக்கும். இந்த ஆராய்ச்சி எல்லாம் உனக்கல்ல. இந்த ஆராய்ச்சி பண்றதுனால உனக்கு ஒன்னும் வரப்போறது இல்ல. மகிமை வரணும்னா ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரை நீ விசுவாசிக்க வேண்டும். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? உங்க குடும்பத்தின் சூழ்நிலைகள், இன்னைக்கு இருக்கிற நிலைகள் எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். ஒரு இரவு போதும் என் ஆண்டவருக்கு, ஒரு பகல் போதும் என் ஆண்டவருக்கு, ஒரு கடைக்கன் பார்வை போதும் என் ஆண்டவருக்கு. அவர் திரும்பி இப்படி பார்த்தால் போதும், உன் ஜெபத்திற்கு உடனடியாக கர்த்தர் பதிலை தருவார். நீ விசுவாசிக்கிறாயா என்பதுதான் கர்த்தருடைய கேள்வி. கையை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறாயா? இதுதான் குருடனை பார்த்து, குஷ்டரோகியை பார்த்து, இதுதான் மார்க் 10ஆம் அதிகாரத்துல பத்திமேயுங்கிற குருடன் ஒருவன் இருக்கிறான். அவன் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறான். அந்த வழியா இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே கூப்பிட ஆரம்பிக்கிறான். கூப்பிட்டவனுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த குருடனை பார்த்து 49 போடுங்க. இயேசு அவனை பார்த்து அப்படின்னு உடனே இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஆமென் சொல்லுங்களேன். நீட்டாலாம் பேசல. என் ஆண்டவற்ற நீட்ட மனுஷங்கிட்ட தான் நீட்டா பேசணும். அவனை சம்மதிக்க பண்ணணும், வசியம் பண்ணணும், அவனை உன் பக்கம் டேன் பண்ணணும்னா நீட்டா பேசணும். என்கிட்ட மனுஷனுக்கு புரிய வைக்க மகன்னு பேசணும். ஆனா ஆண்டவருக்கு நம்ம வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்பதாகவே நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஷார்ட்டா ஒரு கேள்வி கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? அப்படி இயேசு அவனை நோக்கி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். ஒரே விண்ணப்பம் தான். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே விண்ணப்பம், நான் பார்வை அடைய வேண்டும். திரும்ப சொல்லுங்களேன், நான் பார்வை அடைய வேண்டும். திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, நான் எல்லாம் சொல்லுங்களேன்.
ஜெபம் நினைக்கிறான், நான் தெளிவா நிக்கணும், நான் பார்வை அடைய வேண்டும். அப்படி என்பதுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? அடுத்த வசனம் போடப்பா. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அவன் உடனே பார்வை அடைந்த வழியில இயேசுவுக்கு பின் சென்றான். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சுகம் கொடுத்தது இயேசுதான், ஆனா சுகம் கொடுக்க வச்சது தெரியுமா? அவனுடைய விசுவாசம். எல்லாம் சொல்லுங்களேன். சுகம் கொடுப்போர் இப்ப நம்ம மக்கள் அதெல்லாம் விட்டுருவாங்க, அதெல்லாம் இயேசுவா பார்த்துக்குவாரு, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். ஆனா உனக்கு அவர் ஒண்ணும் செய்ய மாட்டார், எனக்கு அவர் ஒண்ணும் செய்ய மாட்டார். அவர் விரும்புறது என்ன தெரியுமா? நீ என்னை விசுவாசிக்கிறாயா? என்ன சொல்லி சுகம் கொடுத்தா தெரியுமா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஆப்ரேட் ஆகும் பொழுது தானாவே பாடியில ஹீலிங் ஆயிடும், பாடி ஹீல் ஆயிடும். எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் சரி, நீ யாரை நம்புறியோ அவர்களை விசுவாசிக்க வேண்டும். குடும்பம் நல்லா இருந்தாலும் மனைவியை விசுவாசிக்கணும், குடும்பம் நல்லா இருந்தாலும் புருஷனை விசுவாசிக்கணும். இந்த நம்பிக்கை, கடவுளிடத்தில் ஒன்றை பெற வேண்டும் என்றால் கடவுளை கடவுளாக என் ஆண்டவர் எந்த மாற்றத்தையும் கொடுக்க முடியும் என்று அவரை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அப்ப விசுவாசம் தான் நம்மை சுகப்படுத்துவது. மார்க் 2ஆம் அதிகாரத்தில் இன்னொரு ஆள் இருக்கிறான், திமிர்வாதக்காரன். போன வாரம் படிச்சோம். ஒரு திமிர்வாதக்காரன் தூக்கிக்கிட்டு 4 பேர் வந்தாங்க, கூரையை பிரிச்சுட்டு உள்ள இறங்கினாங்க. அந்த திமிர்வாதக்காரனை கர்த்தர் சுகமாக்கினார். என்ன சொல்லி சுகமாக்கினார் தெரியுமா? திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் இல்லை, அந்த திமிர்வாதக்காரனை கூட்டிட்டு தூக்கிட்டு வந்தாலும் அந்த 4 பேர், அவர்கள் விசுவாசத்தை அவர் கண்டு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் அப்போ எங்க அற்புதம் நடந்தாலும் அடிப்படை என்ன சொல்லுங்க பாக்கும்? திரும்ப சொல்லுங்க, பின்பக்கம் சொல்லுங்க. அடிப்படை என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசம் தான் அடிப்படை. அப்ப தூக்கி வந்தவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் ஹானர் பண்ண ஆரம்பித்தார். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? இப்ப லைஃப்ல ஏன் நம்ம சோரம் போறோம், லைஃப்ல ஏன் நம்ம தோத்து போறோம்னா விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப விசுவாசத்துல நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை ஃபுல்லா நம்புறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரை எந்த அளவுக்கு கரெக்டா கையில பிடிக்கிறியோ அந்த அளவுக்கு கர்த்தர் உனக்கு அற்புதத்தை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பார். நான் நல்லா பிரேயர் பண்ணுவேன், நான் நல்லா ஊழியம் செய்வேன், நான் நல்லா கர்த்தருக்கு கொடுப்பேன் அப்படின்னா உனக்கு ஏதாவது நடக்குமா அப்படி என்றால் கொஞ்சம் குறைவுதான். ஆனால் எந்த அளவுக்கு கர்த்தரை மனதார விசுவாசிக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ நல்லா டெவலப் ஆக முடியும். தேவன் உனக்காக வானத்தை திறக்க ஆரம்பிப்பார். முதல் விஷயம் காரியம், நீ கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை எப்படி? மரித்தவனை உயிரோடு எழுப்ப இயேசுவால முடியும். நாற்றம் எடுத்தவனை கர்த்தர் மறுரூபப்படுத்த முடியும். குழந்தை எலும்புகளை உயிரடை செய்ய முடியும். எந்த மனுஷனையும் மாற்றுவது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென் என்று சொல்லுங்களேன். ஐயா வியாசர்படி லாசர் பாட்டு பாடினார்ல, பலன் உள்ளவன் பலனற்றவன் யாராக இருந்தாலும் உதவி செய்வது லேசான காரியம். கையை உயர்த்தி அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து பல்லவியை பாடலாம். சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பல்லவியை பாடலாம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். சேர்ந்து எல்லாரும் பாடு. லேசான காரியம் எதுவும் லேசான. தமிழா பெற்று பார்த்தாங்க. பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். நமக்கது லேசான காரியம், லேசான காரியம். எல்லாரும் சேர்த்து பாடுங்க. லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம்.
மண்ணை பிசைத்து மனிதனை படைத்தது லேசான காரியம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. மண்ணான மனிதர்க்கு மன்னாவை கொடுப்பதும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை கொடுப்பதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பேலன் உள்ளவன் பேலனற்றவன், பேலன் உள்ளவன் பேலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். நமக்கது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். போதிக்கிற எல்லா மெசேஜுமே சேலஞ்சான மெசேஜ். நீங்கள் ஊரோட ஒத்து வாழ்வதில்லை கிறிஸ்தவம். ஊரோட ஒத்து வாழற மாதிரி இருக்கணும். நீ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நானும் ஊரும் ஒன்று அல்ல. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமான்னு சொல்கிறீங்க? நானும் ஊரும் ஒன்று அல்ல. திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். அது எங்கே இருக்குன்னா உங்கள் மைண்டில் நீங்கள் முடிச்சு போட்டுடணும். அது பெருமை அல்ல, அது உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வீக கெத்து. அது அதாவது தாவீது சொல்லுவார், சிலர் குதிரைகளையும் சிலர் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். மேன்மை அது பெருமை அல்ல, அது மேன்மை. நானோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு. இந்த மேன்மை என்பது நம்ம சிந்தையில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். எத்தனை பேர் என்னை சுற்றி இருந்தாலும் சரி, என்ன மாதிரி யாரும் இல்லை. காரணம், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அதை யோவான் சொல்லுவார் பாருங்க, உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள் இருக்கிறவர். அப்போ உலகத்தில் 33 கோடி இருக்கு, ஆவிகள் இருக்கு, ஆனால் எனக்குள் இருக்கிறவர் தான் பெரியவர். இந்த ஸ்டாண்டை நீங்கள் மறந்துடவே கூடாது. கையை அசைச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாமும் ஒன்று தான் அப்படி நினச்சிடக்கூடாது. எல்லாம் ஒன்றும் இல்லை. 2 வீலர் ஓட்டுறானே, அவன் வச்சுருக்கிறதுக்கு என்ன பேர்? லைசன்ஸ். கார் ஓட்டுறவங்க வச்சுருக்கிறதுக்கு பேர் என்ன பேர்? லைசன்ஸ். அப்புறம் டிராக்டர் ஓட்டுறாங்களே, டெம்போ ஓட்டுறாங்களே, லாரி ஓட்டுறாங்களே, இவங்க வச்சுருக்காங்களே சின்னதாக ஒரு அட்டை, அதுக்கு என்ன பேர்? லைசன்ஸ். ஆனால் பேர் தான் லைசன்ஸு. ஆனால் பஸ்ஸு ஓட்டுறான்ல, அவன் வச்சிருக்கிறதுக்கு பேரும் லைசன்ஸ் தான். ஆனால் அவன் வச்சிருக்க லைசன்ஸுக்கு பேர் என்ன தெரியுமா? பேசஞ்சர் லைசன்ஸ். அது தனி. 2 வீலர் ஓட்டுறவனுக்கு பேரும் லைசன்ஸ் தான். இதை வச்சிருக்கிறவன் பஸ் ஓட்டக்கூடாது, லாரி ஓட்டுறவன் பஸ் ஓட்டக்கூடாது, டிராக்டர் டெம்போ இந்த கார் ஓட்டுறவன் பஸ் ஓட்டக்கூடாது. பஸ் ஓட்டுறவனுக்கு சிறப்பு லைசன்ஸ். என்ன லைசன்ஸ்னா பேசஞ்சர் லைசன்ஸ். அப்படின்னா என்ன பொருள்? அப்படின்னா அவன் ஏறி தன் டிரைவிங் சீட்டில் உட்காந்து ஸ்டேரிங்கை பிடிக்கக்குள்ளையே அவனுக்குள்ள ஒரு மனநிலை வரும், நான் மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி 100 உயிர்கள் உட்கார்ந்து இருக்கிறது. நான் இமைப்பொழுது கவனக்குறைவு ஆனால் கூட 100 குடும்பம் கவிழ்ந்து விடும் என்கின்ற சிந்தை அவனுக்கு வரும். அந்த கோச்சிங் கொடுத்த பிறகு தான் அவனுக்கு டிரைவிங் லைசன்ஸ், பேசஞ்சர் லைசன்ஸை கொடுப்பாங்க. ஐயா லைசன்ஸ் இருக்குங்க, என்ன லைசன்ஸ் இருக்குன்னு கேட்கணும். புரியுதா? என்ன அப்படி கேட்கணும்? லைசன்ஸ் என்ன லைசன்ஸ் இருக்கு உங்ககிட்ட? பேசஞ்சர் லைசன்ஸ் இருக்கா? என்ன கவனிங்க. இப்போ ஒரு ஆள், அவனுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, தீர்க்கதரிசி சாமுவேல் 10-11 அல்ல, அவனை போல அவனுக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடி அவனை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லை. அப்படின்னா அவன் எவ்வளவு ஹைலைட்டான தீர்க்கதரிசி. ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, எல்லா தீர்க்கதரிசியும் ஒரு அம்மா தான் பெத்தா. எல்லா தீர்க்கதரிசிக்கும் தீர்க்கதரிசி ஆவியை கொடுக்குறது ஒரு கர்த்தர் தான். ஆனால் இவன் மட்டும் எப்படி ஹைலைட் ஆனா அப்படின்னா, நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்தீங்கன்னா, அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். யாருக்கு? அந்த சாமுவேலுடைய அப்பாவுக்கு எத்தனை கல்யாணம்? அவனுக்கு 2 மனைவிகள். அந்த காலங்கள் எல்லாம் 2 மனைவி கல்யாணம் பண்ணுறது ஒரு கௌரவம் அந்த காலத்தில். இந்த காலத்தில் 2 கல்யாணம் பண்ணுறவனுக்கு மரியாதை கிடையாது. இப்போல்லாம் சிங்கிளுக்கு தான் மரியாதை, டபுளுக்கு மரியாதை கிடையாது. கவனிங்க, 2 மனைவி. ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொருத்தி பேர் பெனினாள். எதுக்கு அந்த 2 பேரை பைபிள் வச்சிருக்கு தெரியுமா? அங்கேருந்து தான் மேட்ரே ஆரம்பிக்குது.
ஒருத்திக்கு திருமணம் முடித்து குழந்தை இல்லை, 10 ஆண்டுகள் ஆகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க பெனினாளுக்கு, 10 பிள்ளை பிறக்குது. இவளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு உடனே சக்காலத்திய சண்டை வந்து கடுமையான வார்த்தையை பேசுகிறா. பைபிள் சொல்லுகிறது, ஆலயத்தில் போய் அப்போ அர்த்த வசனம் போடுங்க, அவள் போய் மனம் கசந்து, எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, எப்படி எப்படி அழுதாலாம். மனதின் தன்மை என்ன தெரியுமா? நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். மனதினுடைய தன்மை இனிமையானது. சொல்லுங்கள் பார்க்க, எப்படி அது இனிமை? தித்திப்பானது தான் மனசு, பசுமையானது தான் மனசு. மனசுக்கு அழ தெரியாது. மனசுக்கு வந்து எப்பொழுதும் அந்த அந்த சாஃப்ட்னஸ், எப்பொழுதும் அதுக்கு தேவையான அந்த ஒரு பாதுகாப்பு, ஒரு அரவணைப்பு, ஒரு டீமோடையே வாழ ஆசைப்படும் மனசு. அந்த மனசினுடைய தன்மை அது பசுமையானது, செழிப்பானது, இதுதான் மனசு. ஆனால் இந்த மனசு கசந்தே போகாது. அப்படி கசந்து போகுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை, மிகப்பெரிய ஒரு 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 ஏமாற்றத்தை, வெட்கத்தை அந்த ஆத்துமா அடையும் பொழுது மனம் கசந்துடும். மனம் கசந்து அவங்க அழமாட்டாங்க, பெருமூச்சு விடுவாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், அழுகை என்பது பெண்களுக்கு இயல்பான ஒன்று. அழுகை என்பது பெண்களுக்கு இயல்பான ஒன்று. ஆனால் மனம் கசந்து கண்ணீராக வரும், ஒரு வார்த்தையும் வராது. கண்ணீரை மட்டுமே துடைச்சிக்கிட்டு இருப்பாங்க, வார்த்தையே வராது, சத்தம் கேட்காது. உள்ள உடஞ்சி நொறுங்கி கசந்து போச்சு. யாரோ வந்து ஆறுதல் படுத்துகிறான். எல்கானா அவங்க புருஷன் வந்து ஏதோ சொல்லி பார்க்குறான், ஏம்மா எல்லாரை விட உன்னை டபுள் மடங்கு நேசிக்கிறேன்னு உனக்கே தெரியுமே, ஏன் அழுவுற? ஒரு பதிலும் இல்லை. எல்லாரும் ஆறுதல் படுத்துகிறாங்க. ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, மனம் கசந்து போய்விட்டால், மனம் உடைந்து போய்விட்டால் நேராக அவள் கர்த்தரை நோக்கி அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ மனம் கசந்து மனம் உடைஞ்சிட்டா, நான் சொல்கிறேன் கவனிங்க, நான் சொல்கிறேன் கவனிங்க, இந்த பூமியில் எந்த மனிதனிடத்திலும் அதற்கு நிவாரணம் இல்லை. எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? எந்த மனிதனிடத்திலும் நிவாரணம் இல்லை. லேசாக உராய்வு வந்தால் மனுஷன் சமாதானப்படுத்திடலாம், பேசிடலாம். ஆனால் மனம் கசந்து போச்சுன்னா, சீப்போ அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா, உள்ளம் உடஞ்சிடுச்சுன்னா, திரும்ப அதை ஒட்ட வைக்கிற பவர் இந்த பூமியில் எந்த மனிதனுக்கும் இல்லை. கர்த்தரால் மட்டும்தான் முடியும்னு அன்னாளுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால அன்னாள் நேரம் எங்கே போயிட்டாங்க தெரியுமா? கர்த்தரை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன கவனிங்க, கேரக்டரை பாருங்க. கர்த்தர், அன்னாள் எப்படி ஜெபிக்கிறா? சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ண. கனெக்ட் ஆகிட்டா கர்த்தரோட. இனி நான் யாரோடையும் ஜாயின் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை, உங்களோட வாழறேன். என் ஆட்சியாரை நம்பின பெனினாள் என்னை கசக்க பண்ணிட்டா. உறவுகளை நம்பின, அவள் பெத்த 10 பிள்ளையை என் பிள்ளை நினச்சேன். வேணாம் ஆண்டவரே, நான் உங்களோட கனெக்ட் ஆகிடுறேன், உங்களோட கனெக்ட் ஆகிடுறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதான் சொன்னேன், விசன் ப்ரேயருக்கும் ஆர்டினரி ப்ரேயருக்கும் வித்தியாசம் இருக்குது. சராசரியாக நம்ம ஜெபம் பண்ணுறதுனால தான் இந்த கோடை காலத்தில் பெய்கிற மழை மாதிரி போயிடுது. நம்மளால் ஜெயிக்க முடியல வாழ்க்கையில், வெற்றி பெற முடியல வாழ்க்கையில், கோடிகளை உங்களால் பேச முடியல, பெரிய பெரிய காரியங்களை பேச முடியல. பைபிளில் தாவீது சொல்கிறான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சேலஞ்ச் பண்ணுறான் தாவீது நிறையா. ஏன் தெரியுமா? நம்மளால் ஒரு சவாலான வாழ்க்கை வாழ முடியல. நம்ம கனெக்டிங் பூரா லோக்கல்லே இருக்குது. ஒரு ஆணோட, ஒரு பெண்ணோட, ஒரு உறவோட, ஒரு நகையோட, ஒரு பணத்தோட, ஒரு பட்டத்தோட, ஒரு படிப்போட, அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்க சொத்தோட, இதில் கனெக்ட் ஆகிறவனால சேலஞ்ச் பண்ண முடியாது. அவனை கர்த்தர் மனம் கசக்க பண்ணி கர்த்தரோட கனெக்ட் பண்ண உடனே ஒரு விண்ணப்பம் ஃபஸ்ட்டு படித்தோம் இல்லையா? எங்கள் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே. இன்னொரு வசனம் படித்தோம் இல்லையா? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். அதே டைப்பில் கேட்குறா பாருங்க அன்னாள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீ கொடுத்தால், ஒரே நோக்கம், நான் மலடிங்கிற பட்டம் எனக்கு இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீ கொடுத்துடணும்.
கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளையை அப்படியே உங்களுக்கே கொடுப்பேன், பொறுத்தர. உடனே ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமாக பேசி அடுத்த வசனம் போடுங்க. அதற்கு ஏலி சமாதானத்தோடு போ. ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் பேசுகிறாரு. இப்போ ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டது. ஆமேன்னு சொல்லுங்களேன். மகளே, நீ அழ வேண்டாம், நீ சமாதானத்தோடு போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அங்கீகாரத்தை வாங்கிட்டு வந்துட்டா. ஆமேன்னு சொல்லுங்களேன். கிடச்சிச்சு. இப்போ ஒவ்வொரு கரெக்டாக திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அடுத்த வசனம் போடுப்பா. ஆகையால் அவன் புள்ள பிறந்துட்டான். புள்ள பிறந்த உடனே மறுபடியும் அந்த அம்மா பொறுத்து நிறைவேற்ற வராங்க. அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று, கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று. திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியாக ஹைலைட் ஆனதுக்கு யார் காரணம்? இப்போ உங்ககிட்ட விட்டுறேன். ஒன்று, கர்த்தர் தான் மலடியை பிள்ளைத்தாச்சி ஆக்கினது யாரு? கர்த்தர். அவன் ஜெபத்துக்கு ஆசீர்வாதம் போடுது யாரு? ஊழியக்காரன், ஏலி ஊழியக்காரன், இந்த கேரக்டர். அப்புறம் இந்த பிள்ளை பிறக்குது வித்துட்டவன் யாரு? அவன் புருஷன். விண்ணப்பம் பண்ணது யாரு? அன்னாள். இவளை இந்த நிலைக்கு ஆளாக்கி இப்படி ஜெபம் பண்ண வச்சது யாரு? பெனினாள். நாச்சியார், அவ பேர் பெனினாள். இங்க பாருங்க, ஒரு சாமுவேல் இந்த பூமியில பிறப்பதற்கு தூண்டுகோல் யார் தெரியுமா? பெனினாள். ஒன்று புரிஞ்சுங்க, யாராவது உங்களை சேட்டை பண்றாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை ஹைலைட் பண்ண போறாருன்னு அர்த்தம். இதான் ஸ்பிரிச்சுவல் வார். ஆவிக்குரிய யுத்தம் என்பது திருப்பி அடிக்கிறது இல்லை, கர்த்தர்ட்ட போய் கர்த்தரை வச்சு அட்டாக் பண்றது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ இந்த அளவுக்கு வேதனைக்குள்ள ஆக்குனது பெனினாள். இப்போ இவளுக்கு ஜெபத்தை கேட்டது கர்த்தர். இந்த ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு ஆசீர்வாதம் பண்ணது ஊழியக்காரன். இவளோடு இணைஞ்சி இவளை கற்பமாக்குனது புருஷன். 1 2 3 4 5 கேரக்டர். இந்த 5 கேரக்டரும் ஒன்னா சேர்ந்த பிறகுதான் சாமுவேலே இந்த பூமியில் என்ன செய்யறான்? பிறக்கிறான். நீங்க சாமுவேல் பிறக்கிறான், கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு சாமுவேல் பிறப்பதற்கு 5 கேரக்டர் தேவைப்படுது. ஓகே, இது சாமுவேல் பிறப்பதற்கான கேரக்டர். ஒருவன் பிறப்பதற்கு 5 கேரக்டர் தேவை பைபிள்ல. எத்தனை பேர் கேட்குறீங்க சத்தியத்தை? ரைட். ஆனால் நான் சொன்ன கண்டென்ட் அது அல்ல. பிறப்பதற்கு 5 பேர் தேவை இந்த பூமியில் வர. அந்த சாமுவேல் அவனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இவனை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லை. உலகத்திலேயே சாமுவேலை போல ஒருவன் இல்லை வேர்ல்டுல. அப்படின்னு அவன் மேல வருவதற்கு யார் காரணம்? சொல்லுங்க, யார் காரணம்? அவங்க அன்னாள் தான் காரணம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அன்னாள் கர்த்தரை இயக்குறா. இந்த அன்னாள் ஊழியக்காரனை தன்வசப்படுத்துறா. இந்த அன்னாள் புருஷனோடும் இணைகிறாள். இந்த அன்னாள் இவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. இவள் தான் காரணம். அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் இவங்கெல்லாம் கையில் வச்சுக்கிட்டா. குழந்தை பிறந்த உடனே இவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள். தன் புருஷன்கிட்ட போய் சொல்றா ஒரு வார்த்தை, ஐயா, இந்த பிள்ளைய நான் கர்த்தர்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கிறேன். விதை போட்டவன் நீயா இருக்கலாம், என் கற்பத்தை திறந்தது ஆண்டவர் தான். அந்த புள்ள கிடைச்சிட்டா நான் கர்த்தருக்கே கொடுப்பேன்னு நான் ஒரு பொருத்தனம் பண்ணினேன். அந்த பிள்ளைய நான் கொண்ட கோயிலில் விட்டுற போகிறேன் அப்படிங்கிறா. உடனே அந்த புருஷன் சொல்கிறாரு, எல்கானா, உன் விருப்பப்படியே நீ செய், விருப்பப்படியே நீ செய். பால் மறக்க பண்ணின பிறகு நீ 1ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. அந்த பிள்ளை தேவ சமூகத்துக்கு வர ஆரம்பிக்கிறான். கடவுளுடைய பார்வையில், ஊழியக்காரருடைய பார்வையில் அவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான். பிள்ளைய கொண்ட விட்டுட்டா. அதுக்கப்புறம் அவள் 8 பிள்ளையை பெற்றா, 7 பிள்ளையை பெற்றா என்று வரலாறு சொல்லுகிறது. அதெல்லாம் கணக்கு இல்லை. இவன் வளர்ந்துட்டான், வேதத்தில் வளர்ந்துட்டான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறான், தேசத்தை ஆளுகை செய்கிறான், பெரிய தீர்க்கதரிசியாக மாறுறான்.
உலகத்திலேயே இவனை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லைங்கிற அடையாளத்தை பெற்றுட்டான். அந்த தாய்க்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். இந்த தாய் என்ன தியாகம் பண்ணாங்க இப்போ சொல்லுங்கள். பிள்ளையை பெற்றெடுக்க 5 கேரக்டர் தேவை. ஆனால் இவன் இந்த அளவுக்கு பிரகாசிப்பதற்கு இந்த தாய் பண்ண தியாகம் என்ன? ஒன்றே ஒன்று தான். இது என் பிள்ளை இல்லை, கர்த்தருடைய பிள்ளை. இந்த பிள்ளையை தேவ சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு தீர்மானம் எடுத்து அர்ப்பணித்தார்கள். ஒரே ஒரு தீர்மானம் தான் அர்ப்பணித்தார்கள். அவன் உலகத்திலேயே நம்பர் 1 மாறிட்டான். இந்த தாய் வடித்த கண்ணீருக்கு அவனுடைய பெயர் எந்த அளவுக்கு ஆனந்தமாக இருந்திருக்கும், மகிமையாக இருந்திருக்கும், அடையாளமாக இருந்திருக்கும். அண்ணால் அவனை பார்த்து எவ்வளோ பெருமைப்பட்டிருப்பா. உலக தீர்க்கதரிசிகளிலே என் மகன்தான் நம்பர் 1 அப்படின்னா, நான் வடித்த கண்ணீர், என்னுடைய போராட்டம், என்னுடைய வேதனை, என்னுடைய தனிமை, என் இருதயம் கசந்து போனதே. இன்றைக்கி என் பிள்ளை இன்னைக்கு உலகம் பார்த்து பாராட்டக்கூடிய அளவிற்கு தலை நிமிர்ந்து நிற்கிறானே என்கின்ற அதை நினைத்து நினைத்து அவள் மகிழ்ந்து பூரித்து போயிருந்திருப்பாள். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தாய் கொண்டு வந்து அர்ப்பணித்த இடம் தேவ சமூகம். இன்றைக்கி இந்த கண்டென்ட்டை உங்களுக்கு ஏன் நான் மறுபடியும் போதிக்க கர்த்தர் ஞாபகப்படுத்தினா தெரியுமா? எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வைத்து வளர்க்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மகிழ்வார்கள். அந்த தாய் மகிழ்வாள். அந்த தாய் இந்த பூமியில் சந்தோஷப்படுவாள். தகப்பன் சந்தோஷப்படுவாள். இந்த வேலையை செய்யாத எந்த குடும்பமாக இருந்தாலும் பிள்ளையை பறிகொடுக்கிறார்கள், பிள்ளையால் வேதனைப்படுகிறார்கள். நம்ம சபைக்குள்ளேயே அப்போ சிறு வயதில் பிள்ளைகள் எங்கே இருக்கணும் தெரியுமா? ஆலயத்தில் இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆத்துமா அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த மனம் உள்ளது. இந்த கொத்தனார்கள்லாம் பஞ்சு வச்சு துடைப்பாங்க. இந்த பஞ்சு நம்ம வீட்டில் குடங்கள் ஆட்டினாங்கன்னா அந்த கிரைண்டர் துடைக்க பஞ்சு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பஞ்சு தண்ணியை உரியக்கூடிய பவர் உள்ளது அது. அந்த மாதிரி சிறு பிள்ளைகளுடைய ஆத்துமா எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆத்துமா. உதாரணம் சொல்லுவாங்க, பசுமரத்தில் அடிக்கப்பட்ட ஆணியை போல. அப்போ சின்ன பிள்ளைங்க நம்ம மனசுக்குள்ளே ஞாபகம் இருக்கா? உங்கள் தாத்தா பாட்டியோ உங்கள் அப்பா அம்மாவோ சின்ன வயசில் உங்களுக்கு போதித்த அந்த வார்த்தைகள் இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? கட்டாயம் இருக்கும். எத்தனையோ செய்தியை கேட்டிருப்போம். அந்த சிறு வயதில் எதை போதித்தோமோ அது அப்படியே ஸ்ட்ராங்காக கடைசி வரைக்கும் அப்படியே நிற்கும். எங்கள் ஆசிரியர்கள் எனக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தை போதித்ததுனால இந்த ஆரியர்கள் எப்படி இந்த நாட்டுக்குள்ளே வந்தார்கள் என்கின்ற பாடம் என் மனசை ஸ்ட்ராங்காக பதிஞ்சதுக்கு காரணம் படிக்கிற வயசுலையே அது தெரிந்து கொண்டதுனால. இப்போ படித்தா புரியாது. அது கொடுக்க வேண்டிய வயசில் சரியாக கொடுத்துட்டாங்க. சின்ன பிள்ளையே பேரண்ட்ஸ் ஏமாற்ற முடியாது. நிறைய பேரண்ட்ஸை பிள்ளைங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? நிறைய பேரண்ட்ஸை பிள்ளைங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இந்த வயசில் உன் பிள்ளைய கொண்டாந்து தேவ சமூகத்தில் நிப்பாட்டி சண்டே ஸ்கூலில் நிப்பாட்டிட்டினா உன் பிள்ளையின் எதிர்காலத்திற்கு பிள்ளை அவனே கத்தரை பிடித்து கொள்ளுவான். உனக்கும் சேர்த்து அவன் விண்ணப்பம் பண்ணுவான். ஆண்டவரே எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே எங்கள் அப்பா கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே எங்கள் ஊரில் எல்லாம் சாராயம் குடிக்கிறாங்க, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் நிலையை மாற்ற வேண்டும், ஆண்டவரே என்னையும் ஒரு சாமுவேலாய் மாற்ற வேண்டும், என்னையும் ஒரு எஸ்தராய் மாற்ற வேண்டும் என்று உன் மகன் உன் மகள் உனக்காகவும் சேர்ந்து மன்றாடுகிறவளாய் மாறுவாள். இல்லைன்னா அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் புருஷன் புள்ள பேர புள்ள எடுக்கிற வரைக்கும் அவளுக்காக நீதான் மன்றாட வேண்டி வரும். நீதான் மன்றாட வேண்டு. நான் சொல்கிறேன், நீ எப்பேற்பட்ட ஆளாயிரு. உன் பிள்ளைக்கு தங்கத்தட்டிலே சாப்பாடு கொடு, இங்கிலீஷ் மீடியம் படிக்க வை, விதவிதமாக ட்ரெஸ்ஸை கொடு, அவளுக்கு விலையேறப்பட்ட ஷாவும் போடு, அவனுக்கு பெரிய நல்ல ஷூவை கொடு, சைக்கிளை கொடு. அவனுக்கு ரட்சிப்பு கடவுளை உன்னால் கொடுக்க முடியாத வரை நீ எது கொடுத்தாலும் முடிவு வீணாய் போய்விடும். அப்போ கர்த்தர் எங்களை கணக்கு கேட்பார்ல. உங்கள் வீடுகளுக்கு நாங்கள் வரோம், நாங்கள் சாப்பிட்றோம், டீ குடிக்கிறோம், தசம பாகங்களை கொடுக்குறீங்க, இதெல்லாம் வாங்குகிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் உத்தரவாதிகள். அதனால தான் தகப்பனாக நின்று போராடி ஏன் தெரியுமா அந்த செய்தியை உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். மெய்யாகவே சொல்கிறேன்,
இந்த அடுத்த தலைமுறையை கர்த்தருக்கு நம்ம ஒப்படைத்து விட வேண்டும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை 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 தலைமுறையாக அது கர்த்தருடைய சந்ததி. அந்த சந்ததிக்கு கர்த்தர் 1000 மடங்கு இரக்கத்தை தருவாராம். உங்களுக்கு நான் ஒரு அறைகோலை விடுறேன். எத்தனை பேர் என் பிள்ளைங்க இந்த பூமியில் எனக்கும் சேர்த்து ஜெபிக்கிறவனா மாறணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, தயவு செய்து உலகம் சீர்கெட்டு கிடக்கிறது. ஒரே வழி இயேசுவும் அவருடைய உபதேசமும். ஒரே லட்சியம், நானும் என் பிள்ளைகளும் இயேசுவை பிடித்து இந்த பூமியில் சாதித்து விட வேண்டும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே வழிதான். இயேசு கிட்ட வந்து ஒரு குடும்பம் பிழைக்கும். இயேசுக்கிட்ட வராமல் எத்தனையோ குடும்பம் வீணாய் போய்விட்டது. கையை உயர்த்தி அல்லேலூயா. பைபிளில் இன்னும் ஒரு சம்பவம் இருக்குது. 1 தீமோத்தி புஸ்தகம் 1 அதிகாரத்தில் விசுவாசத்தின் என் குமாரனாகிய தீமோத்தேயோ, விசுவாசத்தில் விளைந்த என் குமாரனாகிய தீமோத்தேயோ என்று சொல்லி தீமோத்தேயோ குறித்து பவுல் சொல்லுவார். இந்த தீமோத்தேயோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் அப்பன் வந்து ஒரு புறஜாதி மனுஷன், இவங்க அம்மா ஒரு யூத பெண்மணி. 2 பேருக்கும் கலப்படமாக பிறந்தவன் தான் அந்த தீமோத்தேயு. என்னை கவனிங்க, கலப்படமாக பிறந்தவன். இப்போ நம்ம ஊர் பாண்டில் சொல்லணுன்னா, அவன் போய் அந்த ஜாதியில் பொண்ணை கட்டிட்டான், அந்த ஜாதியில் பொண்ணை கட்டிட்டான், அந்த வீட்டில் பொண்ணை கட்டிட்டான் அப்படின்னு ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் என்ன கொடுமைன்னா, தீமோத்தேயுடைய அப்பா சின்ன வயசில் இறந்துட்டார். அம்மா யூத பெண்மணி அந்த புள்ளியை தூக்கிக்கிட்டு அந்த யூத ஜாதியோடு போயிட்டா. அவங்க தாத்தாவும் இல்லை, அவங்க பாட்டி ஒருத்தி இருக்கிறா. 2 தீமோத்தி புஸ்தகத்தில் அந்த வசனம் வரும், 2:5 நினைக்கிறேன், அந்த வசனம் வரும். அங்கே வச்சு அந்த பிள்ளையை வளர்க்குறா. ஆனால் எப்படி சாமுவேல் இந்த உலகத்தில் உயர்ந்த தீர்க்கதரிசியாக மாறினானோ, அதே போல் தீமோத்தேயு இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த அப்போஸ்தலனாக மாறினான். உத்தம குமாரனாகிய தீமோத்தேயோ, விசுவாச குமாரனாகிய தீமோத்தேயோ, அப்படி என்று தீமோத்தேயுக்கு நிறைய அடமொழி இருக்கிறது. நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் தான் தீமோத்தேயுங்கிற கேரக்டரே வெளியே வருது. அதுக்கப்புறம் நிருபம் முடிகிற வரை 22 நிருபத்திலேயும் பவுல் தீமோத்தேயை குறித்து எழுதாத ஒரு பக்கமே இல்லை. அப்போ இந்த அளவுக்கு அவன் ஹைலைட்டாக மாறுறது காரணம் என்ன? என்ன கவனிங்கள், ஒரு தீமோத்தேயு இவ்வளோ ஹைலைட்டாக மாறுறது காரணம் என்ன? இந்த தீமோத்தி இப்படி உலகம் அறிய புகழ் பெற்றதுக்கு என்ன காரணம் என்ன? 2 தீமோத்தி 1:5 2 தீமோத்தி 1:5 அந்த விசுவாசம் முதல்ல யாருக்கிட்ட இருந்துச்சான்? பாட்டி. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். இங்க பாருங்க, இந்த விசுவாசம் பாட்டிக்கிட்ட இருந்தது. பாட்டி பேர் என்ன? லோவிசால். அம்மா பேர் என்ன? ஐனிக்கையாள். அம்மா தாய், 2வது தாய், 3வது தீமோத்தேயு. இங்க பாருங்க, பாட்டிக்கிட்டேருந்து அந்த விசுவாசம் டிரான்ஸ்ஃபர் ஆகி அம்மா கிட்ட வருது. அம்மா கிட்டேருந்து இந்த விசுவாசம் டிரான்ஸ்ஃபர் ஆகி தீமோத்தேயு கிட்ட வந்துச்சு. இந்த விசுவாசத்தை பார்த்த பவுல் இவனை கையில் எடுத்து உலக பிரசித்தி பெற்றவனா தூக்கிட்டு போயிட்டான். ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். இப்போ பெரும்பாலும் பிள்ளைங்க நல்லா வளர்ந்ததுக்கு காரணம் 1-2 தான் ஆம்பளைங்க இருப்பாங்க, நிறைய இடங்களில் பெண்கள் தான். நான் சொல்கிறேன், என்ன கவனிங்க, நான் சொல்கிறேன் கவனிங்க. சின்ன வயசில் என்ன உள்ள அம்மா கிட்ட கிடக்கோ அதை அப்படியே பிள்ளைக்கு பிரதிபலிச்சிடுவா. சொல்லி கொடுத்துல இயல்பாகவே வந்துடும். சின்ன வயசில் அப்பா மனசில் என்ன இருக்கோ அதை பிள்ளைக்கு தானாகவே பாஸ் பண்ணிவிடுவான். இது இயல்பு. இதை மாற்ற நம்மளால் முடியாது. இயல்பாகவே நான் பட்ட கஷ்டங்கள்லாம் எங்கள் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறோம். நான் வேணுமனே சொல்லலை, நீங்களும் அப்படி தான். இயல்பாக வந்துடும், அது இயல்பாக வந்துடும். அது அங்கே பாருங்கள், பாட்டிக்கிட்ட இருந்த விசுவாசம் தாய்க்கு வந்து, தாய்கிட்ட இருந்த விசுவாசம் தீமோத்திக்கிட்ட வந்து, புதிய ஏற்பாட்டில் பவுல் தான் நம்பர் 1 கிறிஸ்தவன். கிறிஸ்தவத்தை உருவாக்குனது யாருன்னா இயேசுநாதன் வராது. கூகுள் அடிச்சு பாருங்க. எல்லா மதத்தையும் உருவாக்குனதுக்கு ஒரு பின்னணி இருக்கும். கிறிஸ்துவ மதத்தை உருவாக்க பேசிக் யாருன்னா பவுல் தான். பவுலுக்கு இணையா ஒருத்தன் வந்தான் அந்த பூமியில் அப்படின்னா, பவுல் 99 கோடிக்கு சொந்தக்காரன், பெரிய அறிவாளி. ஆனால் தீமோத்தேயு கலப்படமாக பிறந்தவன். சொல்லுங்க, எப்படி பிறந்தவன்? ஆனால் அவனை லிஃப்ட் பண்ணது யாரு? அவன் பாட்டி விசுவாசம் அவன் தாய்க்குள்ளே போச்சு. தாய் விசுவாசம்
இப்ப கேட்கிற இந்த சூழ்நிலையும் அடுத்த தலைமுறைக்கு நான் பாஸ் பண்ணாம இருக்க முடியும். அது என் கூட இருந்தா நான் என்கிட்ட தான் பாஸ் பண்ணுவேன். அதை கத்தர்கிட்ட கொடுத்துட்டேன்னா கத்தர் ஃப்ரெஷ்ஷா அதுக்கு பால் வார்க்க ஆரம்பித்து விடுவார். அது அந்த பூமியில பரிசுத்த சந்ததியாய் மாறிவிடும். கையாசித்தாமே சொல்லுங்களேன். ஏஞ்சி நின்று இந்த செய்திக்கு உங்க இதயத்தை ஒப்பு கொடுத்து 400 பிள்ளைகள் சபைக்குள்ளே வர வேண்டும். நான் கவனிப்பேன். நீ கத்தர் பக்கம் நின்று உன் பிள்ளைகளையும் உன்னை சார்ந்த பிள்ளைகளையும் கத்தர் பக்கம் கொண்டு வந்து சேர்க்காவிட்டால் நம்ம ரட்சிக்கப்பட்டது அர்த்தம் இல்லாமல் போய்விடும். உலகம் ஒரு மாயை. உலகத்தில் உண்மை இல்லை. உலகத்தில் தலைமுறைக்கான வாய்ப்பு இல்லை. தாவீது சொல்லுகிறான், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். இயேசுவினிடத்தில் மேய்ச்சல் இருக்கிறது. உலகத்தில் மேய்ச்சல் இல்லை. உலகத்தில் வைரஸ் இருக்கிறது. உலகத்தில் பாவம் இருக்கிறது. உலகத்தில் படுகொலை இருக்கிறது. கத்தரிடத்தில் மட்டும்தான் மேய்ச்சல் இருக்கிறது. நானும் ஒரு சாமானியனுக்கு பிறந்தவன் தான். ஊழியக்கார அனுபவித்தவன், சமூகத்தால் அடிபட்டவன். ஆகவேதான் இறங்கி நின்று உங்க முகத்தை பார்த்து பேசுகிறேன். அப்படியே எல்லாரும் தயவு செய்து கண்ணை மூடி என்னோட ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு தாயை விட அதிக நேசிக்கிறவர், ஒரு தகப்பனை விட அதிக நேசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஒரு தாயை விட தகப்பனை விட அதிகமாக நேசிக்கிற கர்த்தர் அவர். ஜீசஸ்ஸே, ஒப்பு கொடுக்கலாமா? இந்த ஊழியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கலாமா? இந்த ஊழியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கலாமா? நமக்கு கர்த்தர் 2 பிள்ளை 3 பிள்ளையை கொடுத்துட்டாரு. என்ன செய்ய போறோம்? பிள்ளைய வச்சுக்கிட்டு பெருமை பாராட்ட போறோமா? அந்த பிள்ளைய டைரக்ஷன் கொடுத்து சரியான பாதைக்கு கொண்டு சேர்க்கிற பவர் உங்ககிட்ட இருக்கா? உங்களால முடியும்னா வச்சுக்கீங்க. அந்த பிள்ளைக்கு சரியான டைரக்ஷன் கொடுத்து நான் கொண்டுட்டு போவேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்களை மூடி மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவே உன் பாதத்திலே, மறப்பேனோ உமது அன்பை. ஆண்டவரே, தீர்மானம் எடுத்த தாய்க்காக தகப்பனுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும்.